ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் கதை பார்க்கலாம். முயற்சி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன குட்டி கதை. காட்டில் கழுகு ஒன்று வாழ்ந்துட்டு வருது. அந்த கழுகுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த கழுகு நினைக்குது, நம்ம கடவுள் பக்தி இவ்வளோ வச்சுருக்கோமே கடவுள் மேலே, ஆனால் அந்த கடவுள் நம்மளை நினச்சி பார்க்குறாரா அப்படின்னு அதுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. டெய்லி கடவுளை நினச்சி தியானமும் இருக்கும். அந்த தியானம் கடவுளுக்கு தெரியுதான்னு அதுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. சரி, நம்ம ஏன் மனசுக்குள்ளேயே கேள்வி கேட்டுட்டு இருக்கணும், நேரடியாக கடவுள்கிட்டயே கேட்டுருவோன்னு, கடவுளே நான் தியானம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குது. அதுக்கு கடவுள் பதில் சொல்கிறாரு, நீ மட்டும் இல்லை, என்னை யார் யார் நினச்சி தியானம் இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு தெரியும் அப்படின்னு கடவுள் பதில் சொல்கிறாரு. அப்போது அந்த கழுகு சொல்லுது, நான் உங்களையே நினச்சி தியானம் இருக்கிறல்ல, எனக்கு வேண்டியதை நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குது. அப்போ கடவுளும் சரி, நீ வேண்டியதை கேள், நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறாரு. அப்போ கடவுள்கிட்ட கேட்குது கழுகு, இன்னைக்கு எனக்கான ஒரு நாளுக்கான உணவு உங்களால் தர முடியுமா அப்படின்னு கடவுள்கிட்ட கழுகு கேட்குது. அப்போ கடவுள் சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் உனக்கு இன்றைக்கி உணவு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. கழுகுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது. ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு உழைக்காமலே உணவு கடவுள் கொடுக்க போகிறாருன்னு. சரி, நம்ம உழைக்க வேண்டாம், நமக்கு தான் உணவு கடவுள் தரேன்ட்டாரே, அதனால் மறுபடியும் நம்ம தியானம் இருப்போம் அப்படின்ட்டுன்னு அந்த கழுகு திரும்ப தியானம் இருக்க தொடங்கிருச்சு. தியானத்தில் இருந்து பகல் பொழுதும் மறைந்து மாலை நேரமும் வந்துருச்சு. அப்போ கழுகு நினைக்குது, என்னடா கடவுள் நமக்கு உணவு அனுப்புகிறேன்னு சொன்னாரே, இன்னும் அனுப்பவே இல்லை, மாலை நேரமும் வந்துருச்சு, இரவு பொழுதும் வர தொடங்கிருச்சு. கழுகுக்கு பயங்கர கோபம் கடவுள் மேலே. நம்மளை இப்படி பொய் சொல்லி ஏமாற்றிட்டாரே, கடவுள்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்குது, என்னை ஏமாற்றிட்டீங்கல்ல, எனக்கு பொய் சொல்லிட்டீங்கல்ல, நான் உங்களை நம்பினேன் தானே, எனக்கு உணவு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் ஏன் உணவு கொடுக்கல அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குது. அதுக்கு கடவுள் சொல்கிறாரு, நீ எப்போ உணவு கேட்டியோ அப்போவே நான் உனக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறாரு. அதுக்கு கழுகு சொல்லுது, இல்லை எனக்கு உணவே வரல அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ கடவுள் சொல்கிறாரு, உனக்கு பின்னால் என்ன இருக்குன்னு கொஞ்சம் திரும்பி பாரேன் அப்படின்னு கழுகு கிட்ட சொல்கிறாரு. கழுகு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு செத்த எலி கிடக்குது. அப்போ கடவுள் சொல்கிறாரு, இன்னைக்கான உணவு உனக்கு இது தான், நான் காலையிலேயே அனுப்பிட்டேன், நீ திரும்பி பார்க்கல அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. அப்போ கழுகு, அடடா எனக்கு இது தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு யோசிக்குது. அந்த கழுகு முயற்சி செஞ்சு திரும்பி பார்த்துருந்தா உணவு இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். நமக்கு ஒருவேளை உணவு வேணும்னாலும் நம்ம உழைக்கணும். அந்த உழைச்சா மட்டும்தான் நமக்கு உணவு கிடைக்கும். கடவுள் நம்பிக்கை மட்டுமே போதாது, முயற்சியும் இருக்கணும். முயற்சி எப்பொழுதும் திருவினையாக்கும். விடாமுயற்சி அப்படின்றது கழுகுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான் பொருந்தும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவரும் அதிகாலையில் விழித்தெழுந்து உறக்கத்திற்கு விடை கொடுத்து முயற்சி செய்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி கனியை பறிக்க முயற்சி என்ற படியில் ஏறி நாம் வெற்றி பெறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.